மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 20லிருந்து மூதுரை. மூதுரையினுடைய பாடத்தை நம்ம போன வகுப்பில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதுக்கு முன்ன வகுப்பில் இந்த பாடல்களை நம்ம ஒரு திருப்புதல் பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறவய வினாக்கள், குறுவினாக்கள் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பார்க்க போகிறோம், திருப்புதல். சரிங்களா? இதில் 1 மார்க் புறவய வினாக்கள்னால் 1 மார்க்கு சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் கூட்டல் உண்ட. தான் கூட்டல் உண்ட என்பது என்ன? தான் உண்ட. அளவு கூட்டல் அலாய், அளவலாய். நண்பு கூட்டல் அல்லார், நண்பல்லார். மேன்மை கூட்டல் மக்கள், மேன்மக்கள். நலம் கூட்டல் மிக்க, நலமிக்க. மொத்தம் நமக்கு 5 கொடுத்துருக்காங்க, சேர்த்தெழுதுக. சரிங்களா? தான் கூட்டல் உண்ட, தான் உண்ட. அளவு கூட்டல் அலாய், அளவலாய். நண்பு கூட்டல் அல்லார், நண்பல்லார். மேன்மை கூட்டல் மக்கள், மேன்மக்கள். நலம் கூட்டல் மிக்க, நலமிக்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எதிர்ச்சொல் தருக. தரும், தரும்னா என்னது? தராது. குன்றாது, குன்றும். மேன்மக்கள், கீழ்மக்கள். நல்லார், தீயார். தரும்னா தராது, குன்றாதனா குன்றும், மேன்மக்கள்னா கீழ்மக்கள், நல்லார்னா தீயார். அதுக்கப்புறம் குருவினா கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தென்னை எவ்வாறு பயனை தருகிறது? தென்னை எவ்வாறு, தென்னை என்ன பண்ணுது, எவ்வாறு பயனை தருகிறது என்பதை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் எங்கே இருக்குது பாருங்கள். ஓர் இடத்தில் நின்று தளர்ச்சி அடையாமல் வளரும் தென்னை மரம் தன் வேரால் உண்ட தண்ணீரை தலைமேல் சுவையுடைய நீராக, இளநீராக தரும். ஓர் இடத்தில் நின்று தளர்ச்சி அடையாமல் வளரும் தென்னை மரம் தன் வேரால் உண்ட தண்ணீரை தலைமேல் சுவை உடைய இளநீராக தரும். இரண்டாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் மக்களினுடைய இயல்பு யாது? இரண்டாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? மேன் மக்களினுடைய இயல்பு யாது? வறுமை எய்தினாலும் உயர்ந்த ஒழுக்கமுடையோர் தம் நிலையில் தாழ்வு அடைய மாட்டார். மனம் கலந்து பேசினாலும் கீழ்மக்கள் நண்பர் ஆக மாட்டார். வறுமை எய்தினாலும் உயர் ஒழுக்கமுடையோர், வறுமை எய்தினாலும் உயர் ஒழுக்கமுடையோர் தம் நிலையில் தாழ்வு அடைய மாட்டார். மனம் கலந்து பேசினாலும் கீழ்மக்கள் நண்பர் ஆக மாட்டார். வறுமை எய்தினாலும் உயர் ஒழுக்கமுடையோர் தம் நிலையில் தாழ்வு அடைய மாட்டார். மனம் கலந்து பேசினாலும் கூட கீழ்மக்கள் நண்பர்கள் ஆக மாட்டார். மூன்றாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோடு இணங்கி இருக்க வேண்டும்? மூன்றாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? யாரோடு, யாரோடு இணங்கி இருக்க வேண்டும். அதாவது நல்லவர்களின் நற்பண்புகளை நாம் பேசுவதும் நன்மை பயக்கும், நல்லவர்களுடன் கூடி கலந்திருப்பதும் நன்மை பயக்கும். நல்லவர்களோடு, நல்லவர்களினுடைய நற்பண்புகளை நாம் பேசுவதும் நன்மை பயக்கும், நல்லவர்களுடன் கூடி கலந்திருப்பதும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை கேட்பது நன்மை பயக்கும்? நான்காவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பேசுவது நன்மை பயக்கும். அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோரை காண்பதும் நன்மை பயக்கும், நல்லவர் கூறும் மொழிகளை கேட்பதும் நன்மை பயக்கும், நல்லவர்களினுடைய நற்பண்புகளை நாம் பேசுவதும் நன்மை பயக்கும், நல்லவர்களுடன் கூடி கலந்திருப்பதும் நன்மை பயக்கும். அதாவது அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோரை காண்பதும் நன்மை பயக்கும், நல்லவர் கூறும் மொழிகளை கேட்பதும் நன்மை பயக்கும், நல்லவரின் நற்பண்புகளை நாம் பேசுவதும் நன்மை பயக்கும், நல்லவர்களுடன் கூடி கலந்திருப்பதும் நன்மை பயக்கும். இதுதான் 4வது கொஸ்டின் ஆன்சர். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் சொற்றொடர்களில் உள்ள வினை சொற்களை எடுத்து எழுதுக. கீழ்காணும் சொற்றொடர்களில் உள்ள வினை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் சொற்கள்லாம் என்ன, அதாவது வினை சொற்கள்லாம் என்னன்றதை போன வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன வினை சொற்கள்? ஒரு சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தை அமைத்து எழுதும் பொழுது எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அந்த வாக்கியம் முற்று பெற்று முடியும் இடத்தை தான் வினை சொற்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா?
இப்போ சொற்களை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் அமைச்சு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? வண்டுகள் மலர் தேனை தேடி அலைந்தன அப்படின்னு வாக்கியம் அமைச்சிருக்காங்க சொற்களை பயன்படுத்தி. அந்த வாக்கியத்தில் முற்று பெற்றுகின்ற, அதாவது முற்று பெறுகின்ற இடம் எதுவோ அதுதான் எனது வினை சொற்கள். இப்போ முற்று பெறுகின்றன, அந்த இடம் எது? அலைந்தன அப்படின்னு முற்று பெற்றிருக்கு இல்லையா? அப்போ அதுதான் வினை சொற்கள். அப்போ முதல் டேஷில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைந்தன. வினை சொற்களை மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? மணிவண்ணன் இனிமையாக பாடினான். மணிவண்ணன் இனிமையாக பாடினான். சொற்களை பயன்படுத்தி வாக்கியம் முழுமை பெற்று அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த வாக்கியம் முற்று பெற்று முடியும் இடம் எது? பாடினான். அப்போ இரண்டாவது டேஷில் என்ன பண்ணணும்? பாடினான் அப்படின்றது எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மூன்றாவது ஆசிரியர் அருமையாக கற்பித்தார். மூன்றாவது வாக்கியம் அமைச்சிருக்காங்க. என்ன முடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ மூன்றாவதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆசிரியர் அருமையாக கற்பித்தார். கற்பித்தார் என்பது முற்று பெற்று முடிஞ்சிருக்கு, அதுதான் வினை சொற்கள். அப்போ மூன்றாவது டேஸில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பித்தார் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 4 மாணவர்கள் பந்து விளையாடினர். நான்காவது என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்கள் பந்து விளையாடினர். அப்போ விளையாடினர் என்பது வினை சொற்கள். அப்போ நான்காவது டேஸில் என்ன எழுதணும்? விளையாடினர் அப்படின்னு எழுதணும். ஐந்தாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேன்மொழி ஓவியம் வரைந்தாள். அப்போ ஒரு சொற்களை பயன்படுத்தி வாக்கியம் முற்று பெற்று முடிஞ்சது எது? வரைந்தாள். அப்போ அந்த டேஷில் என்ன எழுதணும்? வரைந்தாள் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அப்போ சொற்றொடர்களில் உள்ள வினை சொற்களை எடுத்து எழுதும் பொழுது வாக்கியம் முற்று பெற்று முடியும் தான் என்னது? வினைச்சொற்கள். அந்த வினைச்சொற்களை எடுத்து இங்கே எழுதணும். சரிங்களா? இப்போ புறவய வினாக்கள், குறுவினாக்கள் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருள் கூறுகள்லாம் கேட்பாங்க. அது நமக்கு தனியாக பாடப்பகுதியில் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ பொருள் கூறுகளை பார்த்திங்கன்னா காண்பது, இணங்கி, உரைப்பது இப்படின்னு பொருள் கூறு கேட்டாங்கன்னா காண்பதுனா என்ன? கண்ணால் பார்ப்பது. உரைப்பதுனா கூறுவது. இணங்கினா சேர்ந்து. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அட்டாலும், நெருப்பினால் காய்ச்சினாலும். அட்டாலும்னா என்ன? நெருப்பில் காய்ச்சினாலும். அளவலாய், அளவு கூட்டல் அலாய், அளவலாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மனம் விட்டு பேசி. நட்டால், நட்டால்னா நட்பு செய்தால். நண்பல்லார்னா கீழோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? நன்றி. பொருள் கூறுக பார்த்திங்கன்னா நன்றி. நன்றினா நல்லுதவி. நன்றி, அந்த நன்றி. தெங்கு, தென்னை. தாளுண்ட, தாளால் உண்ட. சரியா? நன்றினா நல்லுதவி, அந்நன்றினா அந்த நன்றி, தெங்குனா தென்னை, தாளுண்டனா தாளால் உண்ட. அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு ஒவ்வொரு பாடலுக்கு கீழே நமக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுக்கிங்க, சேர்த்தெழுதுக. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எதிர்ச்சொல் தருக, குறுவினாக்கள், அப்புறம் வினைச்சொற்களை எடுத்து எழுதுக. இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். சரிங்களா? நன்றிப்பா.